Hello my dear warriors, good morning, welcome to the session. Good morning, am I audible? Hi. Good morning, good morning. Tell me whether my audio and video is clear. Good morning pasangla, good morning, welcome, welcome, welcome. Good morning pasangla, good morning, good morning. Okay, attendance mark பண்ணலாமா? Attendance mark பண்ணலாமா? Yes. கடகடன attendance mark பண்ணுங்க. யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ attendance mark பண்ணுங்க. Yes. தாரிகா, சிவதாரணி, யுவானா, அக்ஷயா, ஆரிஃப், சூர்யா, கீர்த்தி, ரித்திகா ஸ்ரீ, சிந்துஜா, அக்ஷயா. Good, 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 good. இளவரசி, கலைச்செல்வி, பிரதாப், அக்ஷயா, கீர்த்தனா, அஷ்மிதா, அனுஷ்கா, நிலா, லைலா. Okay, அஃப்ரா, ரோஷித், சஞ்சய். New to this channel, welcome. ஆஷிக் ரஹ்மான், கீர்த்தி, பார்த்தசாரதி, தருண், கவிதா, சாரு. Okay, right. ஹர்ஷினி, ஆதவன். Good. நவிகா, सर्वेश, नक्षत्रा, दिनेश. Good, very good, very good, very good. Maya, Kishore, Janani, Aishu. Good, super pa, very good, very good, very good, very good. You guys are doing good. Madhi, Kavin, Kishore, Taranika. Ready? ஒரு தடவை பேர் அனுப்பிச்சிட்டா ஏன் திரும்ப திரும்ப அனுப்பிச்சிருக்கீங்க? விடுங்க ரைட்டா? காவிய தர்ஷினி. குட். டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களா, ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான். வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ நைட் ஸ்டடி டுமாரோ. நாளைக்கு நைட்டு வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ நைட் ஸ்டடி. தேட் இஸ் ஆல்சோ ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமை நம்ம நைட் ஸ்டடியில் கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி நாளைக்கு ஃபிசிக்ஸோட கம்ப்ளீட் ஃபுல் சாப்டரோட கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆர் யூ கைஸ் என்ஜாயிங் இட்? உனக்கு ஓகேவா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? டுமாரோ இஸ் சாட்டர்டே, ரைட்டா? சரியா? டுமாரோ இஸ் சாட்டர்டேயில் நாளைக்கு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட நைட் ஸ்டடி எப்படி இருக்கணும், இன்க்ளூடிங் தமிழ் மீடியம். எஸ், நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து தான் இருக்கும்னு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கம்பைண்டாக தான் இருக்க போகுது, சரியா? எஸ், அதனால் ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம் நாளைக்கு நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரிக்கு உன்னை சூப்பராக தயார்படுத்தினேன், அதே மாதிரி ஃபிசிக்ஸையும் கம்ப்ளீட்டாக உன்னை தயார்படுத்த போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தேட், ஓகேவா? வேறு லெவலில் நம்ம நாளைக்கு பண்ணலாம். எத்தனை மணிக்கு என்னன்றதெல்லாம் இன்றைக்கி சாயங்காலமும் நாளைக்கும் நான் உனக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இட் வில் பி வெரி குட். கண்டிப்பாக உனக்கு இருக்க போகுது, ரைட்டா? ரைட், டைமிங் நான் இன்றைக்கி சாயங்காலம் சொல்லிட்டேன், ரைட்டா? மித்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ தட் இட் வில் பி அ கிரேட் திங். உனக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன், சரியா? இன்றைக்கி 10 செகண்ட் தான் இருக்கும், ரைட்டா? இன்றைக்கி கொஷினும் 10 செகண்ட், ஆன்சரும் 10 செகண்ட் தான் இருக்கும், சரியா? அதனால் இட்ஸ் கோயிங் டு பி ஹாவ் அ டைம். ஸோ பொறுமையாக எழுதுங்க, ரைட்டா? ரைட், சரியா? நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த குவிஸ். ஸோ எல்லோரும் குவிஸில் ஜாயின் பண்ணுங்கள், ரைட்டா? ஆல் ஆஃப் யூ ஜாயின் த குவிஸ் ரைட் நவ். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கா? நீங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள், ரைட்டா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். எஸ், லிங்க்கை கிளிக் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். எஸ், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரம். கம் ஆன் கைஸ், குட் மார்னிங். சீக்கிரம் வாங்க, நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 5 minutes ஆச்சு. லெட் அஸ் ஸ்டார்ட் த குவிஸ். எஸ், எஸ், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். வெறும் 50 பேர் தானே. யூடியூப்பில் என்ன பண்ணுறீங்க? கம் ஃபாஸ்ட், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த குவிஸ். குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சீக்கிரம் பேஜ்க்கு வாங்க. எஸ், 60 வந்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ இன்னும் 3 பேர் தான். 60 members வந்தோடனே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்டட். கம் ஃபாஸ்ட், சீக்கிரம் வாங்க. எஸ்,
ஓகே, எனக்கு தெரிஞ்சு 60 வர மாதிரி தரல. அப்போ நம்ம 55 மெம்பர்ஸ் வந்தவங்கள மதிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். I'm going to start on the count of 10. 10, 9, 8, 7 இதா 7 அதுக்கப்புறம் 6, 5, 4, 3, 2, 1, 0. Here comes the first question. சரியா? Right? Very good. Split screen also good thing. Man-made radioactivity is also known as மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? man-made radioactivityக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. man-made radioactivityக்கு என்ன பேர்? man-madeனா spontaneous radioactivityயா, induced radioactivityயா, artificial radioactivityயா, both A, C and B இரண்டுமா? both A, B and C யா? என்னவா இருக்க போகுது? it's going to be both B and C. இன்டியூஸ்டும் மேன்மேடு தானே. இன்டியூஸ்னா இது தூண்டப்பட்ட, மனிதனால் தூண்டப்பட்டன்னு அர்த்தம். இன்டியூஸ்டும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஸோ போத் பிஎன்சி இருக்குல்ல, அதையும் விட்டுட்டீங்க. வெறும் 4 பேர் தான். ஃபர்ஸ்ட் கொஷினே இன்றைக்கி செம ஆப்பா. ஏன்னா கேள்வியே இன்றைக்கி சரியான வெறித்தனமா 4 பேர் மட்டும் தான் ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சு பசங்களா? கவனமாக இருக்கணும். திஸ் இஸ் ஹவ் த கொஷின் பேப்பர். இதுதான் கொஷின் பேப்பர், இப்படி தான் இருக்க போகுது. கவனமாக பண்ணுங்கள். The spontaneous emission of radiation from a nucleus without external cause is called. The spontaneous emission of radiation from a nucleus without external cause. ரைட்டா? வெளியிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் காஸ் எதுவுமே இல்லாமல் அதுவாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியா? இட் இஸ் நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி. தட்ஸ் குட். சரியா? நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி. எஸ். கோ வித் த நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் போகலாம். சரியா? லீடர் போர்ட் மட்டும் நம்ம 10 கொஷினுக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம். The scientist who first discovered natural radioactivity in uranium salt was. uranium saltல நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், மேரி கியூரி, ரான்ஜண்ட், ஹென்ரி பெக்கரல், நீல்ஸ் போர். யாராக இருக்க போகிறாங்க? எஸ், we know that it is ஹென்ரி பெக்கரல். ரைட்டா? ஹென்ரி பெக்கரல் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். ரைட்டா? லீடர் போர்ட் பார்த்துடலாம் நம்ம. ரைட்டா? ஸ்கேரி பாய். யாரா அது பேர்? ஸ்கேரி பாய். சாய் ஈஸ்வர், மனிஷ், ரஷ்வந்த், பிரவீனா, ராம் பிரசாத், பிரதாப், பார்த்தசாரதி, பாரதி, ஸ்ரீஹரிகரன். எப்பா பாய்ஸை வெளுத்து கட்டுறீங்கடா இன்றைக்கி. எக்கச்சக்கமாக பாய்ஸ் தான் உள்ளே இருக்கா இன்றைக்கி. சூப்பர்டா. வெரி குட், வெரி குட். ரைட். ரேடியம் வாஸ் டிஸ்கவர்ட் பை. ரேடியத்தை யார் கண்டுபிடிச்சாங்க? ரேடியம் வாஸ் டிஸ்கவர்ட் பை. ரேடியம் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன? விச் சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் தர் ரேடியம்? ஹூ டிஸ்கவர்ட் ரேடியம்? ஐரி கியூரி அண்ட் ஜால்டனா, அல்லது மேரி கியூரி அண்ட் பியரி கியூரியா, ரூதர்ஃபோர்ட் அண்ட் சாட்விக்கா, தாம்சன் அண்ட் கோல்ஸ்டனா? ரைட்டா? ஸோ இட் இஸ் மேரி கியூரி அண்ட் பேரி கியூரி. ரைட்டா? உனக்கு சயின்டிஸ்ட் நேம்க்குரிய பிடிஎஃப்லாம் நான் கொடுத்துட்றேன். சரியா? ரைட். ஆல் லெசன் பிரிண்டட் பிடிஎஃப் கொஷின் எல்லாம் கொடுத்துடலாம். ரைட். குவிஸ் அட்டன் பண்ணடா. குவிஸ் வைக்கிறப்பெல்லாம் தரணி நீ என்ன சொல்லுவ? தமிழ் மீடியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார்னு சொல்ல. ஆனால் இப்போ நீ குவிஸே அட்டன் பண்ண மாட்டேங்கிற. குவிஸ் அட்டன் பண்ணு தரணி. நீ கொஷினாக கேட்டுட்ருக்க. நீங்கள் 500 வாங்க முடியுமா சார், அது பண்ண முடியுமா சார் அப்படி தான் கேட்குறீங்க. பட் யூ ஆர் நாட் புட்டிங் எஃபர்ட். உள்ளே வாங்க, ஆன்சர் பண்ணுங்கள். இதில் ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க தரணி. ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை. ரைட்டா? ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யார்? அவங்க தான் ஐரி கியூரி அண்ட் ஜால்டன். ரைட்டா? எஸ். டே யூடியூப்பில் என்னடா பண்ணுறீங்க எல்லோரும்? கம் டு இங்கே வாங்கடா. ஆல் ஆஃப் யூ கம் டு குவிஸ் பேஜ். ஸ்கேரி பாய், பிரவீனா, சாய் ஈஸ்வர், ராம் பிரசாத், பாரதி, ஸ்ரீஹரிகரன், பிரதாப், தயாளன், தரணிகா, சாஜிதா. குட். சாஜிதா என்ன ஆச்சு இன்றைக்கி? ஃபஸ்ட் கொஷினில் விட்டனாலையா? வாங்க. நேற்று வச்சு சாஜிதா தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ரைட். எலமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் கால்ட். யாரெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ஈடுபடுவாங்களோ அவங்க பேர் என்ன? எலமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் கால்ட். ஸ்டேபிள் எலமெண்ட்ஸ், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், இன்னர்ட் எலமெண்ட்ஸ், ஐசோடோப்ஸ். ஈஸி இல்லை இதெல்லாம் ஈஸி தானே? ரைட்? எஸ். பா வேறு லெவல்டா. சூப்பர்டா. ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்ஸ். குட். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லணும்?
how to change the name? எந்த நேமை சேஞ்ச் பண்ணணும்? என்ன சொல்ல விஸ்வா? விஸ்வா, what do you want me to tell? நான் சொல்லித்தரதை பார்க்க வேண்டாம். in natural radioactivity the processes நான் பெருசாக எதுவும் சொல்லித்தரல, நான் ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் அதனால் குவிஸ்லேயே இருங்க. குவிஸ்ல இருந்தால் தான் உனக்கு மார்க் வரும். நீ குவிஸ்லேயே இருந்துக்கும். ஸோ நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி த ப்ராசஸஸ் spontaneous and uncontrollable. Spontaneous குவிஸ் ஒர்க் ஆகலைன்னா என்ன ஒர்க் ஆகலைன்னா எவ்வளோ பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒர்க் ஆகலைன்ற என்ன ஒர்க் ஆகலைன்னு சொல்லு. வாட் ப்ராப்ளம் அல்லது வாட் இஷ்யூ ஆர் ஃபேஸிங். In artificial radioactivity, the element made radioactivity is called radioactivity-லேருந்து வந்த எலமெண்ட்டுக்கு பேர் என்னது? ரேடியோஆக்டிவ் ரேடியோ ஐசோட்டோப்பா. ரேடியோ ஐசோட்டோப் நிறைய பேர் டாக்டர், அதோட ப்ராடக்ட் தானே டாக்டரு. ப்ராடக்ட் தானே டாக்டராக வரப்போகுது, வெளியே வரக்கூடியது. எலமெண்ட் மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. யார் ரேடியோ ஆக்டிவ் நடந்துச்சோ அவங்க ரேடியோ ஆக்டிவ் ரேடியோ ஐசோட்டோப் அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க பேர் ரேடியோ ஐசோட்டோப். ஓடிபி வரலைன்னா வேறு நம்பர் கொடுத்து பாருங்கள், வேறு ஃபோன் நம்பர் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துடும். இன் அ இன்டியூஸ்டு நியூக்ளியர் ரியாக்ஷன் எக்ஸ் ஒய் பி ரெப்ரசன்ஸ் ரைட்டா. எக்ஸு என்னவா இருக்க போகுது? It is going to be a projectile particle, right? A projectile particle, எரியப்படும் துகள் அப்படின்றது projectile particle. It's going to be a projectile. பாரதி, ஸ்கேரி, தருணிகா, பிரவீனா, சாய் ஈஸ்வர், அக்ஷயா, ராம் பிரசாத், தயாளன், பிரதாப், சுமதி. குட். இன்னைக்கு நிறைய பேர் ரைட் ஆன்சர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். 10 கொஷின் முடிஞ்சிருக்கு. பட் டாப் 10ல் இருக்கவங்களே 6 கொஷின் 7 கொஷின் தான் ரைட்டாக வாங்கியிருக்கீங்க, 8 கொஷின். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், கொஞ்சம் கவனமாக. இந்த நோட்டேஷன் y ரெப்ரசன்ஸ் ரைட்டா. எக்ஸு பிஇ ஒய் இருக்குது. அதில் ஒய்ங்கிறது எதை குறிக்குது? y இஸ் ஷோயிங் வாட்? ஒய்ங்கிறது எது? பேரண்ட் நியூக்ளியஸா, டாட்டர் நியூக்ளியஸா, எஜெக்டட் பார்ட்டிகளா அல்லது ப்ரொஜெக்டைலா? ப்ரொஜெக்டைல் அப்போதே என்னென்னு பார்த்துட்டோம் நம்ம முந்தின ஸ்லைடில். அப்போ இது என்னவாக இருக்க போகுது? இட் இஸ் அ டாட்டர் நியூக்ளியஸ் ரைட்டா. வெளியே வரக்கூடிய டாட்டர் எக்ஸ் தான் பிரிஞ்சு டாட்டர் நியூக்ளியஸாக வரப்போகுது ரைட்டா. இட் இஸ் டாட்டர் நியூக்ளியை. A quantity of radioactive substance undergoing 3.7 into 10 to the power 10 disintegration per second is right. 3.7 into 10 to the power 10 disintegration per second ங்கிறது 1 becquerel, 1 Ronchenta, 1 Curia, 1 Rutherford. என்னவா இருக்க போகுது இதெல்லாமே? It is going to be 1 Curie ரைட்டா. இது 1 Curie அப்படி ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொன்றோட வேல்யூமும். இந்த வேல்யூஸ் எல்லாமும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே நான் உனக்கு தனியாக பிடிஎஃப் போட்டு வச்சுருக்கேன். யூ வில் பி கெட்டிங் இட், எவ்ரி திங் யூ வில் பி கெட்டிங் இட். சரியா? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் நான். The SI unit of radioactivity is ரைட்டா. The SI unit of radioactivity is கதிர் இயக்கத்தின் SI அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. SI unit of radioactivity, SI unit of radioactivity. Ronchenter, Curie, Becquerel, Sievert. SI unit என்னது? ஹென்ரி பெக்யூரல் குறியது. அந்த பெக்யூரல் தான் ஆன்சர் ரைட்டா. ஹென்ரி பெக்யூரல். பெக்யூரல் நிறைய பேர் என்ன அப்படின்னா கியூரி அல்லது ரான்ஜன்லாம் போட்டுட்ருக்க. SI யூனிட் என்னன்னு கேட்டால் அது பெக்யூரல் தான். சரியா? SI யூனிட் இஸ் பெக்யூரல். One Rutherford corresponds to ரைட்டா. 1 Rutherford corresponds to 1 Rutherfordங்கிறது நம்மளோட வேல்யூவில் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்க்கு என்ன வரப்போகுது, ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு என்ன வரப்போகுது? 1 disintegration per second 10 to the power 6 அல்லது 3.7 into 10 to the power 10 disintegration 10 to the power 3 disintegration per second. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஷின் தானே. ஏன்னா நிறைய பேர் இதை யோசிச்சிருப்பேன். இது என்னது? 1 Curie. 1 Curieக்கு தான் இது. 1 Ronchentக்கு 10 to the power 6 disintegration. கவனம், எதோட எப்படி கம்பேர் பண்ணணும்னு யோசித்து கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணுன்னா தப்பாயிடும். சரியா? ரைட். The unit used to measure exposure of delta
and x-axis, right? Gamma and x-rays are, right? Gamma and x-rays, gamma x-ray-வை நம்ம எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்? கியூரியா, ராஞ்சனா, பெக்யூரலா, சீவெட்டா, எதில் மெஷர் பண்ண போகிறோம்? we are going to measure it in the terms of ராஞ்சன். சரியா? ராஞ்சனில் தான் ரேடியேஷன்ஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், ஆல்ஃபா துகள் என்பது என்ன? ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னவா இருக்க போகுது? விச் இஸ் கால்ட் அஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸுங்கிறது என்ன? யார் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்ல போகிறாங்க? ஹீலியம் நியூக்ளியை, எலக்ட்ரான்ஸு, ப்ரோட்டான்ஸ் ஒன்லி அல்லது ஃபோட்டான்ஸ்? யாராக இருக்க போகிறாங்க? ஹீலியமா, எலக்ட்ரான்ஸா, ப்ரோட்டான்ஸ் ஒன்லியா? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் ஹீலியம் நியூக்ளியை, ரைட்டா? ஹீலியம் தான் 2 போட்டு He4 மேலே போடுவோம்ல. ஸோ தட் இஸ் ஹீலியம் நியூக்ளியை. எஸ். பீட்டா பார்ட்டிகல்ஸ், பீட்டா ஹீலியம்னா ஆல்ஃபா பார்ட்டிகல். அப்போ பீட்டா பார்ட்டிகல் யார் அப்படின்றத அடுத்த கொஷின். பீட்டா பார்ட்டிகல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீட்டா பார்ட்டிகல்ஸ் யார்? ப்ரோட்டான்ஸா, நியூட்ரான்ஸா, எலக்ட்ரான்ஸா, ஃபோட்டான்ஸா? ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபோட்டான்ஸ் யாராக இருக்க போகிறாங்க? இட் இஸ் எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? அது என்னவாக இருக்க போகுது? எலக்ட்ரான்ஸ், ரைட்? சூப்பர், குட். பரவாயில்லடா, நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணுற உனக்கு தெரிஞ்சிருக்கு. யூ ஆர் ஜஸ்ட் லிசன் த கிளாஸ். கிளியராக நான் நடத்துறதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் உன்னால். காமா ரேஸ். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் நீ போய் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த சாப்டரில் ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பிடிஎஃப்லாம் நான் கொடுக்குறப்ப அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி படிச்சுக்கோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? பிடிஎஃப் கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனித்து அதை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நியூட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். electromagnetic waves, right? It is going to be electromagnetic waves. Gamma rays na, gamma particle. Charge ஆன ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகலில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்னதுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஆல்ஃபா பார்ட்டிகலில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஆல்ஃபா பார்ட்டிகலில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன? ப்ளஸ் எலக்ட்ரானா, மைனஸ் இயா, ப்ளஸ் 2 அல்லது 0? நீனு எழுதுவ 2He4ன்னு எழுதுகிறப்ப என்ன எழுதுவேன்? அதில் என்னெல்லாம் எழுதுவீங்க அதை பொறுத்து தான் அதோட சார்ஜ் எழுத போகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி 2 எலக்ட்ரான், ரைட்டா? ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது, ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். ப்ளஸ் 2E. கவனம் கவனம். த அயனைசேஷன் பவர் இஸ் மேக்ஸிமம் ஃபார். யாருக்கு அயனியாக்கும் திறன் எவற்றிற்கு அதிகம்? இங்கே கீழே கொடுத்துருக்கு. யாருக்கு அயனைசேஷன்? அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? டெண்டன்சி டு அட்ராக்ட் த எலக்ட்ரானு அல்லது இன்னொருத்தவங்கள அயான்ஸை மாற்றுறது. பீட்டா ரேஸா, காமா ரேஸா, ஆல்ஃபா ரேஸா, எக்ஸ் ரேஸா? யாருக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்க போகுது? ஹூ இஸ் கோயிங் டு பி மோர்? ஆல்ஃபா ரேஸ். ஆல்ஃபா ரேஸுக்கு தான் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி. ஆல்ஃபா ரேஸுக்கு தான் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி. பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். த பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் மேக்ஸிமம். யாரால் ரொம்ப ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணி போக முடியும்? கவனம், முக்கியமான கொஷின் இது. பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரைட்டா? யாரால் உள்ள பயங்கரமாக ஊடுருவி போக முடியும்? ஆல்ஃபா ரேவா, பீட்டா ரேவா, காமா ரேவா, கேத்தோட் ரேவா? யாரால் பயங்கர ஃபாஸ்ட்டாக உள்ள ஊடுருவி போக போகுது, ரைட்டா? டேய் அப்பெல்லாம் கலப்பி விடாதடா. 8th ஸ்டாண்டர்டுக்கும் வீடியோ போடுவோம்டா, கவலைப்படாதீங்கடா. வி ஆர் 3rd மிட்டம்க்கு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் 8th ஸ்டாண்டர்ட். சரியா? வெம்பாட்டுக்கு உள்ளே போகுது 8th ஸ்டாண்டர்டுக்குலாம் வீடியோ இல்லை, கிளாஸ் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கான். தயாளன், ராம் பிரசாத் அண்ட் சாஜிதா. எப்பா சாஜிதா, குட். தயாளன் வெரி குட். ராம் பிரசாத் இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க, குட். செகண்டு முன்னாடியே இருந்திருக்கா, பட் ஆனால் 2-3 நாளாக இல்லை, அதனால. சுமதி, மாயா, ராமகுமார், தருணிகா, நௌஷி, அடுத்து ரஷ்வந்த். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் 12th இருந்தான், ரிஷ்வந்த்னு. இங்கே ரஷ்வந்த், ஸ்ரீ ஹரிஹரன், அடுத்து அனுஷ்கா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க. சரி விஸ்வா விடுங்க, ரைட். ஓடிபி இருந்தாலும் சைனாவிலையா விடுங்க, யூடியூப்பில் ஆன்சர் பண்ணுங்கள். ஈவினிங் ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், வேறு மொபைல் ஃபோனில் கரெக்டாக போட்டு. இன்னும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு காமா ரேஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் காமா ரேஸ் என்ன பண்ணும்? பயங்கரமாக டிஃப்ளெக்ட் ஆகுமா, டிஃப்ளெக்ட் ஆகாதா, என்ன பண்ணுமா? காமா ரேஸ் என்ன பண்ணுமா? காமா ரேஸ் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க? டூ நாட் டிஃப்ளெக்ட். ஏன்னா காமா ரேஸ்க்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. இட் இஸ் அ நியூட்ரல். காமா ரேஸ் ஒன்றுமே நடக்காது, அது அப்படியே தான் இருக்க போகுது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. சரியா?
OTP not coming. In alpha decay compared with parent, the daughter nucleus. Alpha decay. அப்போ alpha decay na alpha particle வெளியே போகுது. அப்போ nucleus எப்படி இருக்கு? parent nucleus வந்து daughter nucleus எப்படி? parent விட mass number 4, atomic number 2, ரைட்டா? mass number 4, atomic number 2, சரியா? அதான் கூட போகுது குறைய போகுது. Right, next question. In beta decay, the daughter nucleus has. In beta decay na electron. அப்போ கீழே -1 E0ன்னு இருக்கும். உனக்கு பீட்டா டிகேயோட சிம்பிள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னன்னு தெரிஞ்சாதான் நான் எழுத முடியும். மாஸ் நம்பர் அன்சேஞ்சு, அட்டாமிக் நம்பர் -1, அதுதான் ஆன்சர். கவனமாக இருக்கணும் எதாவது ஆன்சர்னு பார்க்கலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. மாஸ் நம்பர் அன்சேஞ்சு, அட்டாமிக் நம்பர் +1 +1. ரைட், அடுத்து ஆன்சர் டச் ஆகலைன்னா ஒரு தடவை வெளியே போய்ட்டு திருப்பி உள்ள வாங்க. வெரி குட். கொஷின் ஆன்சரை ஒழுங்காக படித்தாலே புக்கினை அட்டன் பண்ண முடியும். அவ்வளோதான் விஷயம். இன் காமா டிகே த நியூக்ளியஸ் மெயின்லி சேஞ்சஸ். ரைட்டா? புக்கினை நம்ம அட்டன் பண்ண முடியும். கொஷின் ஆன்சரை முழுசாக படிக்கணும். இது போக இன்னும் என்ன அப்படின்னா மோர் டு நோ டூ இன் ஒர்க்கில் அதில் இருக்க கொஷின்னா நான் திருப்பி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். அதெல்லாம் குவிஸாக எடுத்துகிட்டு வர போகிறேன். அதெல்லாம் அடுத்து குவிஸாக எடுத்துகிட்டு வர போகிறேன். என்னடா ஆச்சு? The nucleus mainly changes in energy state. gamma decay la number of neutrons energy gamma க்கு தான் எதுவுமே கிடையாதுல்ல. எனர்ஜி லெவல் தானே சேஞ்ச் ஆக போகுது. நாங்கண்ணா நீங்கள் ராம் பிரசாத், சாஜிதா, தயாலன், ராம்குமார், நௌஷீன், சுமதி, ஸ்ரீஹரிஹரன், பிரவீனா, அனுஷ்கா, ரஷ்வந்த். குட் குட். கீப் டூயிங். எஸ், குட். A nuclear reaction in which a heavy nucleus splits into two smaller nucleus. ரைட்டா? ரெண்டாக பிரியுது. ரைட்டா? ஒரு பெரிய நியூக்ளியஸ் ரெண்டாக பிரியுது. அப்போ அது என்னவா இருக்க போகுது? ஃபியூஷனா, ஃபிஷனா, ஆல்ஃபா டிகேவா, பீட்டா டிகேவா? முதல் இது ரெண்டு கிடையாதுன்னு தெரியும். இது ரெண்டில் எதுங்கிறதா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டில் எதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படிடா ஃபஸ்ட் ஆப்ஷன்லாம் போடுறீங்க? அணுக்கரு பிளவு ரெண்டாக பிரியுது, ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துருக்காங்களே. ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? அதை வச்சு எழுதலாம்ல. கவனமாக எழுதுங்கப்பா, கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. A radioactive element which undergoes fission in sustained way on absorbing a neutron is called radioactive element which undergo fission. It is fissionable. It is fissionable material. Right? It is fissionable material. என்னைக்கு ப்ராக்டிக்கல் டேட் என்னைக்கு வந்திருக்கு? ப்ராக்டிக்கல் டேட் என்ன? த ஐசோடோப் U-235ங்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அது யூவை பார்த்தாலே தெரியுது. ரைட்டா? ரைட், யூவை பார்த்தாலே தெரியுது என்னவா இருக்க போகுது. நான் ஃபிஷனபிள், ஃபர்டைல் ஒன்லி, ஸ்டேபிள். யாராக இருக்க போகிறாங்க? 22 and 23 தானே? பார்த்துக்கலாம், கவலைப்படாது. உனக்கு சயின்ஸ் மட்டும்தானே இருக்குது, முடிச்சு கொடுத்துட்றேன். The isotope U-238 is mainly used as uranium-238. ரைட்டா? uranium-238 என்னவா யூஸ் பண்ண போகிறாங்க? uranium-238 என்னவா யூஸ் பண்ண போகிறாங்க? ரைட்? fissionable material, fertile material, fuel and hydrogen bomb, moderator. ரைட்டா? moderator. ஆகா, என்ன ஆன்சர் செதறி கிடக்கு? ஆன்சர் செதறி கிடக்கு, செதறதுங்க மாதிரி. இட் இஸ் அ ஃபர்டைல் மெட்டீரியல். எதுலேருந்து நம்ம ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸாக யூஸ் பண்ண போகிறோமோ அது நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்டைல் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம்ல. ஃபர்டைல் மெட்டீரியல். இட் இஸ் ஃபர்டைல் மெட்டீரியல். ஃபர்டைல். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லித்தரேன்டா கண்டிப்பாக. நான் சொல்லித்தராமல் எப்படி இருக்க போகிறேன்? நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக. A chain reaction is a process in which என்னவா இருக்க போகுது? chain reactionல one neutron is always lost. Neutrons are absorbed without effect. Number of neutrons multiplies rapidly. சரியா? rapid number of neutrons increase ஆக போகுது. ரைட், ஓகே. கண்டிப்பாக ஞாபகப்படுத்த சூர்யானா டெஃபினட்டாக நம்ம படிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன?
நான் இன்னும் பார்க்கல, இன்றைக்கி பகலில் தானே போய் பார்ப்பேன், நைட்டு தானே நான் சொன்னேன், அதனால் நான் இன்னும் பார்க்கல. இப்பயே பார்த்துட்றேன், என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ என்னது, in a controlled chain reaction exactly 1 neutron per fission sustains the reaction. ஏன்னா அதுதான் கண்ட்ரோல்டு கெமிக்கல் ரியாக்ஷன், நம்ம அதனால தான் அதை கண்ட்ரோல்டு கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். சரியா, கண்ட்ரோல்டுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸ்ட்ரக் ஆகுதா? ஏன் ஸ்ட்ரக் ஆகுது? இன்டர்நெட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்டர்நெட் கரெக்டாக இருந்தால் ஸ்ட்ரக் ஆகாது. இன்டர்நெட் இஷ்யூ இருக்கப்போ தான் அப்படி வரும். செக் யுவர் இன்டர்நெட் இஷ்யூ. இன்டர்நெட் செக் பண்ணுங்கள். An uncontrolled chain reaction is used in. Uncontrolled chain reaction எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நியூக்ளியர் ரியாக்டரா, ஆட்டம் பாமா, ஸ்மோக் டிடெக்டரா அல்லது டாசிமீட்டரா? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் ஆட்டம் பாம்பில் யூஸ் பண்ண போகிறாங்க. The minimum mass of fissile material need to be sustained a chain reaction. Question answer. இது ஒரு கொஷின் ஆன்சர் ரைடா? கொஷின் ஆன்சரை படித்தாலே சூப்பராக இருக்கும் உனக்கு ரைடா. ஹே, minimum mass of a fissile material needed to sustain a chain reaction is called அது critical mass தான். இது கிடையாது, இந்த கொஷின் தப்பு. இது it is critical mass. நீ வருத்தப்படாத, இட் இஸ் கிரிட்டிக்கல் மாஸ் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம புக்கு படி கிரிட்டிக்கல் மாஸ் தான், கிரிட்டிக்கல் மாஸ் தான் கரெக்டான ஆன்சரு. அனுஷ்கா சூப்பர். ராம் பிரசாத், ராம்குமார், ரஷ்வந்த், தயாளன், ஸ்ரீஹரியன், சுமதி, பிரவீன், தருணிகா, குட். கிரிட்டிக்கல் மாஸ் தான் கரெக்ட், கிரிட்டிக்கல் மாஸ் தான் கரெக்ட். ஹைட்ரஜன் பாம் ஒர்க்ஸ் மெயின்லி ஆன். ஸோ என்னது, a hydrogen bomb works mainly on nuclear fusion. சரியா? Nuclear fusion is the process in which two light nuclear fusion என்னது ஒன்றா சேர. அப்போ அதை ஃபிஷன் பார்த்தோம், அப்போ பிரேக் டவுன், ஸ்பிளிட்டு. ஸோ ஃபியூஷன்னா என்ன, ஃபிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ரைட்டா. Nuclear fusion requires room temperature and pressure, extremely high temperature and pressure. Nuclear fusion requires a extremely high temperature, right? அதிகமான temperature and pressure தேவை nuclear fusion. சரியா? அடுத்து சாஜிதா, அப்பா, ராம் பிரசாத், சஹாய், மாயா, ராம்குமார், அனுஷ்கா, ரஷ்வந்த், தயாளன், ஸ்ரீஹரியன், பிரவீன், ஸ்ரீ, தருணிகா, குட் 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 குட். த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த சன். சன்னோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன? பேர்ட்ஸ் இல்லை, இங்கே நிறைய மரம் இருக்குது. என்னோடய வீடு இங்கே நான் ஸ்டுடியோ சுற்றி நிறைய மரம் இருக்குது. அதனால் அதுவும் பெரிய பெரிய மரங்கள். இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸ்டுடியோ. அதனால் வேப்ப மரத்தோட மேலே ஃபுல்லாக பறவைகள் இருக்குது. அவ்வளோ கேட்குதாடா உங்களுக்கு என்ன? ரைட். த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த சன் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன். ரைட்டா? அது என்னது? நியூக்ளியர் ஃபியூஷன். உள்ளுக்குள்ளே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரது தான் நியூக்ளியர் ஃபியூஷன். சரியா? The relation between mass and energy in nuclear reaction is given by.
The relation between mass and energy in nuclear reaction is given by லைவுக்கு பதிலாக ரெக்கார்டட் போட்டிருக்கோம். ரெக்கார்டிங் நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரி நீங்கள்லாம் கேட்பீங்களே, நீங்களாம் ஒன்றா சேரவே மாட்டிங்களா, எப்போ தான் ஒன்றா சேருவீங்க எங்களுக்காக அப்படின்னு, அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வீடியோஸில் ரைட்டா. மாஸ் அண்ட் எனர்ஜி ரிலேஷன் உனக்கே தெரியும். மாஸ் எனர்ஜி ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்னா E is equal to mc². அதே தான். So in nuclear physics, energy of small particle is often measured in nuclear physics la energy of small particles is often measured in joules, electron volt, watt, pascal. என்னவா இருக்க போகுது? So electron volt, nuclear physics, energy of small electron is often measured in electron volt. Electron volt ல என்ன பண்ண போறோம், நம்ம அதை மெஷர் பண்ண போறோம். we are going to measure it in a electron volt. சாஜிதா, அனுஷ்கா, ரஷ்வந்த், எங்கடா போனா இவன்? ராம் பிரசாத் என்னாச்சு? ரஷ்வந்த், ராம் பிரசாத், மாயா, தயாலன், பிரவீனா, ஸ்ரீஹரிஹரன், ஹர்ஷினி, ராமலிங்கம், தருணிகா. குட் 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 குட். A device which maintains a self-sustained controlled fission chain reaction to produce energy. Nuclear reactor, a device. Yes. Sajita, Anushka, Rashwant, Ram Prasad, Dayalan, Maya, Pravina. Sorry, pa. Hariharan, Dharunika and Harshini. Good. No 10 questions irukku. Seekirom. Pannunga nalla. In a nuclear reactor, the material used to slow down fast neutron is, right? Nuclear reactor la, the material used to slow down fast neutron is called, right? எதை ஸ்டாப் நடத்துகிறப்ப நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு தடவை நடத்துகிறப்பையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் பண்ணுறப்போ உனக்கு ஈஸியாக இருந்தது, ரைட்டா? சரியா? ரைட். சாஜிதா, அனுஷ்கா, ரஷ்வந்த், குட். ஸ்ரீ, தருணிகா என்ன ஆச்சு? குட் ஃபார் ஸ்ரீ, குட். இன் அ நியூக்ளியர் ரியாக்டர் கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு மெயின்லி. இப்போ பார்த்தோமா இப்படி போன கொஷின் இந்த கொஷின் அப்படியே ரிலேட்டட், இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இன் அ நியூக்ளியர் ரியாக்டர் கண்ட்ரோல் ராட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? ஸ்லோ டவுன் த நியூட்ரானா, அப்சார்ப் த எக்ஸஸ் நியூட்ரான்ஸா, ப்ரொடியூஸ் நியூட்ரான்ஸா, அல்லது ஷீல்டு த ரேடியேஷன்ஸா? எதுக்கு? உனக்கே தெரியும். டே ஏன்டா என்ன ஆச்சு? அப்சார்ப் எக்ஸஸ் நியூட்ரான்ஸ், அதிகமான நியூட்ரான்ஸ் அப்சார்ப் பண்ணிட்டு ஒரு நியூட்ரானாக அனுப்ப போகுது. அதுதான் ஆன்சர். ஒரு நியூட்ரானாக அனுப்ப போகிறதுங்கிறது தான் ஆன்சர். சாஜிதா, அனுஷ்கா, ரஷ்வந்த், ஓகே, குட். சுமதி திருப்பி டாப் 10க்குள்ள. ஓகே, ரைட். டிபிக்கல் கண்ட்ரோல் ராட் மெட்டீரியல்ஸ் ஆர், ரைட்டா? கண்ட்ரோல் ராட் மெட்டீரியல் என்ன? இதுக்கெலாம் க்ளூ இருக்குது. இங்கே ஒரு வார்த்தை வரும், அதே மாதிரி பயாலஜியில் ஒன்று வரும். அது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணிலாம் படிச்சிருந்தோம், கரெக்டாக? யுரேனியம், தோரியம், கிராஃபைட் அண்ட் வாட்டர், போரான் அண்ட் கேட்மியம், லெட் அண்ட் கான்கிரீட். என்னவா இருக்க போகுது? எஸ், போரான் அண்டு கேட்மியம். போரான் அண்ட் கேட்மியம் ராட் அதுதான் கண்ட்ரோல் ராடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாஜிதா, அனுஷ்கா, ரஷ்வந்த், குட். டாப் 10 இஸ் டூயிங் த சேம். பரவாயில்ல, தொடர்ந்து அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் யூ கேன் ஸ்கோர் மோர். The function of the coolant in a nuclear reactor is, the function of the coolant in a nuclear reactor, right? நியூக்ளியர் ரியாக்டரில் கூலண்ட்டோட வேலை என்ன? கூலண்ட் என்ன வேலை பண்ணுது? என்ன செய்ய போகுது? வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? கேரி அவே த ஹீட் ஃப்ரம் த கோர், கரெக்டு தானே? அதானே கூலண்ட்டோட வேலை. கூலண்ட்டோட வேலை அதானே? எஸ்.
Yes, the thick concrete lead structure around a reactor is mainly to, right? Lead structure, right? Lead enna panna podhu, lead is going to do, lead வந்து physics la நமக்கு பாதுகாப்பா இருக்கும், biology la அதே lead நமக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கும், ரைட்டா? மிகப்பெரிய எதிரியா இருக்கும், பார்த்திருக்கோம் நம்ம, கரெக்டா? ஞாபகம் இருக்கா? prevent escape of harmful radiations, radiations தடுக்கிறதுக்கு பயன்பட போகுது. So Sajita, Anushka, Rashwant, Sahai, Maya, Ramkumar, Ramprasad, Dayalan, Praveen, Sri, Harini, Hariharana, Artha, Harshini, Sumati. Good. Yeah, dosimeter is a device used to do. Dosimeter is a device used to do. Dosimeter எதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம்? டாசிமீட்டரோட பயன்கள் என்ன? டாசிமீட்டர் எதற்காக? exposure of ionizing radiation, radiation measure பண்றதுக்கு டாசிமீட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம், கரெக்ட்டா? ரைட். அபிநயா, குட். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. 4 more question, சரியா? 4 more question, இன்னும் 4 question தான் இருக்கு, சீக்கிரம். The international body that recommends limits for radiation protection, the international body that recommends limits for radiation protection, சரியா? limits for radiation protection, WHO, ICPR, ICRP, UNESCO, IUPAC. பா ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரில் இது கம்பல்சரியில் இருந்துச்சு, ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரியில் இருந்துச்சு, இது கவனம், சரியா? கொஞ்சம் கவனமாக இருங்க, இது எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஐசிஆர்பி, சரியா? ஐசிஆர்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question என்னது? The safe limit of overall radiation exposure for a person is about, safe radiation 20 millisieverts per year, 20 millisieverts per year, right? 20 milli sievert la 20 million. Sajita, Rashwant, Anushka, Ramprasad, Ramkumar, Dayalan, Sri, Hariharan, Praveena, Santosh Kumar, top 10 la hai na. Lead aprons are used in X-ray rooms mainly to, lead aprons எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெயினாக? lead aprons எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? lead aprons எதுக்கு? ஆல்ஃபா பார்ட்டிகல் பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கா, அல்லது காமா அண்ட் எக்ஸ்ரேவை ஸ்டாப் பண்ணுறதுக்கா, ரேடியேஷன் இன்டென்சிட்டியா, கூல் த பாடியா? ப்ரொடெக்ட் ஃப்ரம் காமா அண்ட் எக்ஸ்ரே எக்ஸ்போஷர், ரைட்டா? காமா அண்ட் எக்ஸ்ரே எக்ஸ்போஷருக்கு ஆக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ குட். சந்தோஷ், பா சூப்பரா, 9th place கொண்டான், ரைட். Radioactive sodium is used mainly to study, radioactive sodium is used mainly to study எதை பற்றி படிக்கிறதுக்காக? thyroid function, bone fractures, heart and blood circulation, skin disease. radioactive sodium study Na24 எதுக்குப்பா? heart and blood circulation, bone fractures, radioactive sodium is used mainly in last question பார்க்கலாம் வாங்க. last question. radioactive carbon C14 is primarily used to do, C14 எதுக்கு பயன்படுத்துறாங்க? C14 எதுக்கு பயன்படுத்துறாங்க? என்ன? தேர்ட் ஆப்ஷன் தான், 3 தான் இருக்குது, டி ஆப்ஷனை காணோம். ஆன்சர் இருக்குல்ல? ஓகே, ரைட். டேட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ரைட்டா? let us see the final leaderboard. final leaderboard, Sajita, Rashwant and Ramprasad. good good good. இன்னைக்கு 2 பாய்ஸ் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க, மார்க் வாங்கியிருக்காங்கன்னா வெரி குட்ரா.
So what is your rank? என்னென்ன rank? 22nd, 18, 9, 21. Good. So பசங்களா, get ready for tomorrow night class, right? 4th rank. Good. Very good. 19th, 8th. Okay, 34, 23 இதெல்லாமே good. பசங்களா, நாளைக்கு நைட்டு we are going to have a night study, so get ready for the night study, right? ஓ காவிய தர்ஷினியா, ஓ அப்போ 2 கேர்ள்ஸ் தானே திரும்ப டாப்பில். நீலோத்தி சாங் பிடிக்காமல் யார் இருப்பா? எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். அது என்ன எனக்கு மட்டும் பிடிக்க போகிறது? எல்லாத்துக்கும் பிடிக்கிறது தான். சரியா? நேற்று கமெண்ட் பண்ண சொன்னேன், அதில் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தட் வில் பி கன்சிடர்ட். அதே மாதிரி இந்த வீடியோக்கோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். யூ ஜஸ்ட் டூ த கமெண்ட், உனக்கு என்னெல்லாம் வேணும். பிகாஸ் ஒரு 2-3 வீடியோவில் நீங்கள் ஒரு சில வீடியோ பார்த்துருக்கலாம், ஒரு சில வீடியோ பார்க்காம இருக்கலாம். ஸோ நான் இந்த 1 மார்க்கோட வீடியோஸோட கமெண்ட்ஸில் இருக்கிறத பார்த்து தான் ஐ எம் கோயிங் டு லான்ச் அ மாஸ்டர் PDF. ஸோ அதனால் கெட் ரெடி. இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அப்ரிவேஷன், இந்த ICPR இருக்குல்ல, இதெல்லாம் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி, சார் இது எக்ஸாமில் கேட்டாங்க, இது என்னன்னே தெரியல அப்படின்னு. அது புக்கிலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா அப்ரிவேஷன்ஸு, இயரு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொன்றா. ஸோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உனக்கு லைவ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. தீமின்னெல்லாம் வரமாட்டேங்குது. தீமின்னெல்லாம் எனக்கு கிளாஸ் இல்லை, இன்றைக்கி தான் கிளாஸ் இருக்குது, வருவேன். இந்த வாரம் எனக்கு மண்டேலாம் இருந்த கிளாஸ் எல்லாம் பெங்களூர் போனனால கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு அப்போ இல்லை. அதெல்லாம் தான் சண்டேவே எடுத்துட்டேன்ல கிளாஸை. ஸோ கொஷின் அண்ட் ஆப்ஷன் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, தயாலன்னு சொன்னாங்க. ஓகே, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழ் புக்கின் 7 மார்க், இங்கிலீஷ் பேராகிராஃப் கொஷின் எப்படி எழுதணும்னு 8th ஸ்டாண்டர்ட். சயின்ஸ் 7 மார்க் கொஷின் கஷ்டமாக இருக்குது, அதை நம்ம பண்ணிடலாம். என்னென்னு சயின்ஸில் கம்பல்சரி மார்னிங் கிளாஸ், ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் பிளட் செல்ஸு, மேத்ஸ் டெய்லி 1 or 2 எக்ஸசைஸ் சால்விங், அசர்ஷன் ரீஷன் ட்ரிக்ஸு, ஓடி ஸ்கொயரா. ஓகே ரைட். சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூ இன் ஃபார்முலா ஷீட்ஸ் அண்ட் 1 ஷார்ட் ரிவிஷன். சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூ அந்த ஃபார்முலா ஷீட்லாம் ரெடி பண்ணிவிட்டேன், அதெல்லாம் கொடுத்துட்றேன், ரைட்டா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 curie என்ன, 1 becquerel என்னன்னு இருக்கலாம், அந்த வேல்யூஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஆமாம், 23 லெசன் இந்த மாதிரி சொல்லித்தர போகிறேன். இந்த 23 லெசன் இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் 50 ஒன்வேர்டு, 1100 ஒன்வேர்டு உனக்கு வரப்போகுது. 1100 ஒன்வேர்டு உனக்கு நான் கொடுக்க போகிறேன். 1000 ஒன்வேர்ட்ஸ். கேன் ஐ ப்ளீஸ் பாஸ் த புக் இன் சீரிஸ்? கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். சோனிகாவோட மெசேஜ் நான் படிக்கிறேன். ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல், ஃபஸ்ட் கெமிஸ்ட்ரி, ஆசிட் அண்ட் பேஸு, ஹார்ட் அண்ட் பிரெயின் ப்ராக்டிக்கல் அண்ட் ரிவிஷன் மேக்ஸ். அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வருஷத்தோட பப்ளிக் கொஷின் பேப்பர் இது போதும். பட் நிறைய இருக்குது, லைக் ஹாட் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது. கமெண்ட் பண்ணால் இடம் பத்தல, கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை பார்த்து சொல்கிறேன். ரீடா நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ளீஸ் பின்மி, நான் படிச்சுட்டேன். நீ அனுப்ப என்னென்ன வேணுன்றதுலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய பப்ளிக் கொஷின் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஆல் சப்ஜெக்ட் பப்ளிக் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதை நீ எடுத்துக்கலாம். மேக்ஸில் நான் இப்போ 62 மார்க் எடுக்கிறேன். நான் இப்போலேருந்து சென்டம் சீரீஸில் சம்ஸ் எல்லாம் பார்த்தா 80+ வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும் கவிதா, நோ நீட் டு வரி. சரியா? கண்டிப்பாக உங்களால் முடியும், நோ வரிஸ். சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் சி பை ஈவினிங், ரைட்டாக? இன்றைக்கி ஈவினிங்கும் குவிஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் நம்ம 2 லெசன் பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி ஈவினிங் 2 லெசன், 7 and 8. 7th சாப்டர் 8th சாப்டர் ரெண்டும் சேர்த்து நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஓகே. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? இன்றைக்கி சாயங்காலம் பார்க்கலாமா? டாடா, பாய், see you.